ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் பசங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இது முருங்கைக்கீரை அடை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. என் பசங்களுக்கு நான் கொடுத்தேன், அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பீனட் சட்னி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 2 ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பச்சரிசி, இட்லி அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன விஷயத்தில் போட்டிருக்கேன்னு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், கேப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை போடணும். முருங்கைக்கீரை அதிகமாக போட்டுறாதீங்க, இல்லைனா கசக்கும். எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் பூ சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தவாவை ஹீட் பண்ணி தோசை மாதிரி சுட்டு எடுத்தால் சுவையான முருங்கைக்கீரை அடை ரெடி. இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றலாம், கிறிஸ்பியாகவும் வரும். அடைனா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா வேர்க்கடலை சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ 1 பங்குனா வேர்க்கடலை 1/2 பங்கு போட்டுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.